ஆக்ரோ போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர், மாடல் வந்து கேலக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் டயருக்கு, பைக்கு, பைசைக்கிள், ஃபுட்பால் இந்த 4த்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வாரண்டியோட வருது. ஸோ இதுதாங்க அதோட பாக்ஸு. ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம். மேலே வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மெயின் யூனிட்டு. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அதோட கேபிள், அந்த காற்றடிக்கிறதோட கேபிள், சார்ஜிங் கேபிள், டைப் சி பார்த்தீங்கன்னா தெரியும், டைப் சி. அண்ட் இதெல்லாம் இது ப்ராடக்ட் டெமோவுக்கு ஃபோன் பண்ணுமா, எல்லாம் தேவையில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மவுத்துங்க இது, அதாவது சைக்கிளுக்கு, ஃபுட்பாலுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுறது. அண்ட் ஒரு பேக்கு, அதாவது நீங்கள் காரில் தான் யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுக்கலாம். பிளாக் கலரு. இங்கே தான் வந்து இதை செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கணும். இது ஏர் இன்டேக்கர். ஆக்சுவலாக மக்களே, இது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இது நீங்கள் வந்து ஏர் இன்ஃப்ளேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் நீங்கள் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நீங்கள் அதாவது பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரில் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி. இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு. நான் வந்து ஃபுல் சார்ஜ் போட்டேன். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 to 1.5 hours கிட்ட ஆச்சு. கேப்பை கட்டிடுவோம். இந்த இதுவும் வந்து இதில் ஃபிட் பண்ணிடுவோம். லைட்டாக போடும்போது மட்டும் ஒரு ஏர் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து 31.5 காட்டு. எப்போவுமே வந்து நான் பேக் டயரில் வந்து 36 வைப்பேன். வந்து 31.5 காட்டுது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், 36 வந்தவொடனே ஸ்டாப் ஆகிடுது.